அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அது செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரை. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரை. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி தந்தீரை. அதிகாலை நேரம் புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையே நினைத்து நினைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையே நினைத்து நினைத்து தினம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஜீவனாலெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் நீ சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் ஆனந்த மலையில் நினைத்து நினைத்து தினம் வைத்தீரையா. ஆனந்த மலை அப்படின்னா எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனந்த மலை அப்படின்றது எப்போதுமே நம்ம என்னவா இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். இருக்கிற மகிழ்ச்சி இழக்காமல் இருக்கணும். இல்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த
எப்போதுமான மகிழ்ச்சி, எப்போதுமான மகிழ்ச்சி. எப்போ அப்படின்னா எப்போதுமான மகிழ்ச்சி. அது எப்போ இருக்கிற மகிழ்ச்சி இல்லாம என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்கிற மகிழ்ச்சி இல்லாம இழக்காம என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா அது இழக்க கூடாது. இல்லாத இருக்கிற மகிழ்ச்சிய பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அது ஒரு மனுஷன் எப்போதுமே என்னவா இருக்க முடியும்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்ப எப்போதுமே அந்த மகிழ்ச்சி, எப்போது நம்ம இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம இருக்க முடியும்னா அதிகாலையில நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். அதிகாலையில நம்ம எழும்பணும். அந்த அதிகாலையில எழும்பும் போதுதான் இருக்கிற ஒரு மகிழ்ச்சிய நம்ம இழக்காம இருக்க முடியும். நமக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சிய நம்ம இழக்காம இருக்க முடியும். அந்த அதிகாலையில எழும்புற பழக்கம், அந்த அதிகாலையில தேவ சமூகத்துல நிக்கிற பழக்கம், அதிகாலையில தேவ சமூகத்துல நிற்கிற பழக்கம், அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற பழக்கம், அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற பழக்கம், அதிகாலையில ஆண்டவரை ஆராதிக்கிற பழக்கம், அதிகாலையில ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். அதுதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம இருக்கும். இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம இருக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 22ல ஆபிரகாம் ஒரு உச்சகட்ட இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு மிகுந்த சந்தோஷத்துல இருக்கிறார். ஆபிரகாம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தோம்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனமா அப்படின்னா, இந்த மூணும் என்ன அடையாளம்னா ஆபிரகாமுடைய ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சி, இல்ல ஆபிரகாமுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஏக புத்திரனும் ஏக சுதனும் நேச குமாரனும் அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கிறார். அப்படியா எப்படி இருக்கிறாரு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். யாருன்னா ஆபிரகாம். இந்த மகிழ்ச்சிய நம்ம இழக்காம இருக்கணும். இந்த மகிழ்ச்சியை நம்ம இழக்காம இருக்கணும்னா அதிகாலையில ஆண்டவரை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கணும். இந்த மகிழ்ச்சி இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, புத்திரமாயிருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றை மேல் அவனுக்கு தகன பலியாக என்ன செஞ்சு பலியிடு. பலியாக என்ன பண்ணு? பலியிடு. இப்ப அவர் நினைக்கிறேன்னா இப்போ இந்த மகிழ்ச்சி என்ன செய்ய போகுது? இப்போ மகிழ்ச்சி குழந்தை இல்ல, இப்போ குழந்தை கிடைச்ச எப்படி இருக்கிறாரு? இல்லாதது கிடைச்ச எப்படி இருக்கும்? ரொம்ப நாளா இருக்கணும் இல்லையா? ரொம்ப நாளா அப்படி நினைச்சிருக்கிறோம் இல்லையா? ரொம்ப நாளா அவர் நினைச்சிருந்தார் இல்லையா? இப்ப கிடைச்சிச்சு எப்படி இருக்கிறாரு? பார்த்தனே இருக்கணும் இல்லையா? எல்லா வண்டி வெளியில கூட அவர் வண்டி எங்க நிக்குதா? உள்ள நிக்குது இல்லையா? என்ன காரணம்? ரொம்ப நாள் என்ன பண்ணோம்? இது மாதிரி ஒரு வண்டி என்ன செய்யணும்? வாங்கணும். இது மாதிரி வண்டி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் இல்லையா? அது இப்ப கிடைச்சிருச்சு இல்லையா? எப்படி இருக்கு அவரு? அதை பார்க்க ஓட்டுறது அப்புறகட்ட பிரச்சனை இல்லையா? அது பெட்ரோல் படம் அப்புறகட்ட பிரச்சனை. ஆனா என்ன அதை பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆசைப்பா என்ன ஆச்சு? ரொம்ப நாள் ஆசை அது நிறைவேற்று. அதை பார்க்கும் போதே ஒரு மகள் சந்தோஷம் இல்லையா? அத போல ஆபிரகாமுக்கு 25-30 வருஷமா பயங்கர ஒரு ஏக்கம் இல்லையா? ஒரு பள்ளம் தான் நல்லா இருக்குமே, ஒரு பள்ளம் தான் நல்லா இருக்கும், பயங்கர ஒரு ஏக்கம். அதை கொடுத்த உடனே என்ன ஆயிட்டாருன்னா பயங்கர சந்தோஷமாயிட்டார். பயங்கர சந்தோஷமாயிட்டார். இப்ப அந்த பயங்கர சந்தோஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு என்ன பண்ணிடு? வெட்டுன்றார் இல்லையா? இப்ப கிடைச்சத சொல்ற, இப்ப அந்த வண்டி யாரனா குடுனா கொடுப்பாங்க, யாரனா குடுனா ஏன்னா இப்ப சும்மா ஒரு இடம் போயிட்டு வரேன் இல்ல, அது நிறைய வேலைக்கு ஏதோ ஒரு காரணத்தை என்ன செய்வார்? கொடுக்கறத தவிர்க்குவார். அதுதான் உண்மை சரியா? அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வேற நிர்பந்தம். ஆனா மனசு அடிச்சுனே இருக்கும். அது ரொம்ப சொந்தக்கார கேட்ட கூட என்ன செய்யுது? சரி சப்போஸ் அவங்க அண்ணன் வந்து கேட்க வச்சுக்கோங்க, சரி அண்ணன் கேட்ட என்ன செய்ய முடியாது இல்லைன்னு, ஆனா மனசு நாயினே இருக்கும். எங்க நிறுத்திருக்கிறாரோ தெரியல, வெயில நிறுத்திருக்கிறாரோ நிழல் இருக்கிறாரோ என்ன ஏதோ அப்படின்னு என்ன செய்யும்? அப்படி என்ன செய்யும் அப்படின்னா அப்படி இருக்கும் இல்லையா? ஒரு என்ன செய்ய இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி அது கண்ணுல திரும்ப வந்து அந்த வண்டியை சுத்தி பார்த்து பரவாயில்லப்பா ஒண்ணு இல்லைன்னாதான் மனசு என்ன செய்யும்? எனக்கு இது ஏக்கத்துல கிடைச்சது. இது ஒரு அது நினைக்காத போது வந்தது இல்லை,
ஒரு ரொம்ப நாள் ஏக்கம், ரொம்ப நாள் ஏக்கம். அதாவது அதை நம்ம பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆபிரகாம் ரொம்ப நேசிக்கிறாருன்னு, அது இல்லாதவங்களுடைய அருமை தெரியும். எனக்கு கிடைச்ச உடனே அது அருமை தெரியாது இல்லையா? அது ரொம்ப நாளா ஏங்கி, கொஞ்ச நாள ஏக்கப்பட்டு, கொஞ்சம் நிந்திக்கப்பட்டு, அதனால வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஈஸியா நம்ம பேசலாம், அப்படி முடியாது. அது ரொம்ப ஆழத்துல பார்க்கணும். அப்ப நம்ம என்ன கவனிச்சுக்கணும்னா, இப்ப ஆபிரகாம் ரொம்ப நேசிக்கிறார். ஏன் வருஷமா நாங்க ஏங்கணும்பா இல்லையா? ஒருவேளை ரசிக்கப்பட்ட பிறகு 25 வருஷம், அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நமக்கு தெரியல. ஒருவேளை 25 வயசுல கல்யாணம் ஆயிருக்கலாம் இல்லையா? அப்ப எத்தனை வருஷம்? 75 வருஷமா என்ன பண்ணி இருக்கிறாரு? இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே. யாராவது ஒரு குழந்தை பார்த்து வச்சுக்கல, இப்படி நமக்கு ஒரு பிள்ளை இருக்காதா, இப்படி நமக்கு ஒரு பிள்ளை இருக்காதா, இப்படி நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி 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 அந்த ஏக்கத்துல பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த பிள்ளை இல்லையா? இப்ப அது கிடைச்சப்பட்ட என்ன ஆயிட்டாரு? பயங்கர சந்தோஷம், அதான் நேசம். அப்ப பயங்கரமான என்ன செய்யற? அப்படி ஏக புத்திரன், நேசகுமாரன், ஒரே புத்திரன், இப்பெல்லாம் என்ன ஆண்டவரே விவரிக்கிறார். இப்படி எல்லாம் ஒரு பயங்கர நேசத்துல இருக்கிறார். இந்த நேசிக்கிறத பயங்கர மகிழ்ச்சியில இருக்கிற இவரை இப்ப அந்த மகிழ்ச்சி இழக்க வைக்கிறத போல ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யுது? ஏற்படுத்தும். ஒரு அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்குது, அந்த மகிழ்ச்சிக்கு என்ன வைக்கிறது? ஒரு பாதிப்பு வருகிறத போல ஒரு சம்பவம் ஏற்படும் போது ஆபிரகாம் சொல்லுது. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, அடுத்த ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, எதுக்கு அதிகாலையில் எழுறான்? எதுக்கு எழுறார்? அதிகாலையில் என்ன செய்யறார்? எழும்புறான். இந்த அதிகாலையில எழும்புற ஒரு பழக்கம் ஒரு மனிதனுக்கு எதுக்குன்னா சும்மா எழுறது இல்லை, ஜெபிக்கிறதுக்கும் தேவனை தேடுறதுக்கும் அதிகாலையில எழும்புற ஒரு பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க இருக்கிற மகிழ்ச்சிய இழக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற மகிழ்ச்சி செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் இழக்க மாட்டாங்க. இருக்கிற மகிழ்ச்சிய அவங்க இழக்கவே மாட்டாங்க, இழக்கவும் முடியாது. அப்புறம் எப்ப எழுறாரு? அதிகாலையில எழுந்தார். எதுக்கு? வெள்ளியை கொண்டு போய் அந்த தேவத்தை நிறைவேற்றி முடிக்கிறது. இப்ப அதை கொண்டு போனதெல்லாம் விட்டுடுவோம். இவன் அதிகாலையில எழும்பியா எங்க போறாருன்னா சர்ச்சுக்கு போறாரு, ஜெபத்துக்கு போறாரு, அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? எங்க போறாரு? குறிச்ச மோரிய மலைக்கு போயிட்டார். மோரிய மலை என்பது அதான் தேவனுடைய பின்னாட்டில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட போகிற இடம். ஆண்டவர் குறித்த இடம் அது, தாவீதுக்கு குறிச்ச இடம் அதுதான், ஆபிரகாம குறிச்ச இடமும் அதுதான், தாவீது இடமும் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அந்த இடத்துல யாரு போக சொல்றாரு? ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் போக சொல்றாரு. அப்போ அந்த குறித்த இடத்துக்கு எப்ப போனாரு ஆபிரகாம்னா, அப்ப எங்க போறாரு? தேவ சமூகத்துக்கு போறாரு. அப்ப அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துக்கு போகிற ஒரு பழக்கம் யாருக்கு இருக்குதோ, அதிகாலை எழுப்பி வேலையெல்லாம் செய்வோம். நாங்கள் ரஜப்படுத்த முடியலாம் 3 மணி 4 மணி 2 மணி, அதுல பௌர்ணமில எனக்கு தூக்கமே இருக்கா. அது நைட்டு ஃபுல்லா வேலை, பகல் ஃபுல்லா வேலை. ஐயோ வேலைனா வேலை, அப்படி வேலை செய்ய கிடப்போம். நைட்டு பகலுக்கு நமக்கு வித்யா அந்த மாதிரி வேலை. அப்போ அதிகாலை எழும்பி வேலை செய்யறதுக்கு போறது இல்லை. அதான் சொல்ல வரேன், வேலை செஞ்சுதான் நான் சொல்ல வரல. அதிகாலை என்ன செய்யுது? இன்னைக்கு நேரம் என்ன செய்வாங்கன்னா அது மாதிரி வேலை உங்களுக்கு இருக்கலாம். பகல்ல என்ன நைகள் வெயிலா இருக்கு, வெடிகள் என்ன செஞ்சிடலாம், நைட்ல அந்த வெயில் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. அதிகாலையில் எழுப்பி வேலை செய்ய போறது இல்ல, அதிகாலையில எழும்பி ஆண்டவரை தேடுகிற பழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குமானா இருக்கிற மகிழ்ச்சியை நம்ம இழக்க மாட்டோம். இன்னைக்கு ஏன் நம்ம மகிழ்ச்சியை இழக்கிறோம்னா, அந்த அதிகாலை எழும்பும் போது ஆண்டவர் என்ன செய்யற? ஒரு மனுஷனை ஆஸ்வதிக்கிறார். அதிகாலை எழும்போது ஆண்டவர் நீதிமொழி 8 பாத்தீங்கன்னா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அதை நான் 40 நாள் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன், அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய என்ன செய்யறதுன்னா, அது ஒரு வாசிங்களேன். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அந்த 8வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை பார்க்கலாம். நீங்க 17ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 17ஆம் வசனத்துல இருந்து நீதிமொழி இல்ல, நீதிமொழி 8:17 8:17 நீ வேற படிக்கிற. என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்ட. அதிகாலையில் என்ன தேடுகிறவன் சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் உண்டு. அப்ப என்ன தேடுறான், என்ன கொடுப்பாரு? ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு? கனத்தை பொண்ணு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், நல்ல மதிப்பு மரியாதையை கொடுப்பேன், நிலையான பொருளை கொடுப்பேன், நீதி என்ன செய்வேன்? கொடுப்பேன். பாசி பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம்
நல்லது. என்னை சிநேகிக்கிறவன் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி களஞ்சியங்களை நிரப்ப. களஞ்சியம் என்ன அர்த்தம்? நம்ம தானியம் கொட்டி வைக்கிறோம் இல்லையா, தானியம் கொட்டி, அதுதான் களஞ்சியம் இல்லையா, அதுதான் களஞ்சியம். அந்த தானியம் கொட்டி வைக்கிற இடத்த என்ன செய்வேன்? தானியத்தால நிரப்பமான சொல்றான். இன்னும் சொல்ல போனா களஞ்சியன்றத களம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்னைக்கெல்லாம் களம் இல்ல, இங்க அது ஒரு காரக்களை தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு களம் இருக்கும், தனித்தனி. அந்த களம் நிறைய என்ன இருக்கும், அப்படி நெல்லு கம்பு எல்லாம் அப்படி நிறைஞ்சு கிடக்கும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் களம் என்ன இருக்காது, காலியாவே இருக்காது. உங்க இருக்காது. களனா புரியுது உங்களுக்கு? களனா தெரியும் தானே களம் இல்லையா. நம்ம இப்ப நெல்லு கொண்டு அறுத்து என்ன செய்ய கொண்டாங்க போட்டு வைப்பாங்க, கம்பு கொண்டு அறுத்து களத்துல போட்டு வைப்பாங்க, கேவல எது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க கொடுத்து அந்த களத்தை தான் வைப்பாங்க. அதுதான் களம் இல்லையா. அதான் களஞ்சியன்னு சொல்றேன். அப்படி என்னதுன்னா, உன் களம் என்ன செய்யாது, காலியாவே இருக்காது. அந்த களத்துல பத்தி எப்பாவது என்ன இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே. அப்படி என்ன அர்த்தம், அந்த களஞ்சியத்துல வர்றதெல்லாம் போற வருமானம் இல்லையா. களத்துக்கு வர்றது போற என்னது, நமக்கு வருமானம். அதை எப்படி சொல்லணும் படியில, உனக்கு வருமானம் இல்லாமலே இருக்காது. உனக்கு வருமானம் என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வருமானமே இல்லை அப்படின்னா நீங்க அதிகாலையில இருந்து ஆண்டவர் தேடுறவங்களான்னு பாருங்க. இன்னைக்கு வருமானமே இல்ல, இன்னைக்கு ஒரு வருமானமே இல்ல, இந்த மாசங்களுக்கு வருமானமே இல்ல, இந்த வாரங்களுக்கு வருமானமே அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாசங்களுக்கு வருமானமே இல்ல, இந்த வாரத்திலே ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லணும். வியாபாரத்துக்கு கூட சொல்லுவாங்க, இந்த வாரம் ஒண்ணும் வியாபாரமே இல்ல. ஏன் வியாபாரம் இல்ல? அதிகாலையில நீ ஆண்டவரை தேடலாம், தான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. ஜனங்க அதே ஜனங்க தான், அதே வியாபாரம் தான், அதே பொருள் தான், அதே எல்லாம் அதே தான் இல்லையா. ஆனா என் வியாபாரம் மட்டும் இல்ல அப்படின்னா நீ அதிகாலையில ஆண்டவரை தேடல, அதனால உன் களஞ்சியம் காலியா இருக்கு. யாருடைய களஞ்சியத்தை நிரப்பும்னு சொல்றாரு, அதிகாலையில என்ன தேடுற பத்தியா, அவன் களஞ்சியம் தான் நிரம்பும். அவன் களம் என்ன இருக்கும், எப்ப பார்த்து நிரம்பிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வர்றது குறையுது, எனக்கு வர்ற வருமானம் குறையுதுன்னா வேற டவுட்டே வேணாங்க. நீங்க அதிகாலையில ஆண்டவர் தேடுறது குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிச்சுன்னா வேற அது பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. எந்த பிசாசும் போராடி நம்ம வருமானத்தை குறைக்கவே முடியாது. எந்த மனுஷனும் போராட நம்ம வருமானத்தை என்ன செய்ய முடியாது. நான் அப்படி குறைக்க கத்த தட்டினார்னா அவ்வளவுதான், தட்டு அவ்வளவுதான். அது எங்கெங்க அடி விட எப்படி விடும் எப்படி அதெல்லாம் சொல்லவே முடியாது சரியா. அப்படி கத்த தட்டு வர, அதெல்லாம் மந்திரம் வைக்கிறான், அதெல்லாம் வைக்கிறது உண்மைதான், அதற்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அவன் என்ன வச்சாலும் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு வரக்கூடிய வருமானம் களஞ்சியம் காலியா இருக்கக்கூடாது, நம்ம வருமானம் தடைபடக்கூடாது. யாருடைய வருமானம் தடைபடும்னு சொன்னீங்கன்னா, அதிகாலையில ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடாம, இப்ப 6 மணி நேரத்தை வேணுமா, ஆரம்பத்துல ஒண்ணு இல்லாம நம்மள ஆண்டவர் நல்லா தேடுவோம். கொஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப கண்டுபட என்ன பார்க்க போயிடும். இப்ப விளக்க பார்த்து சொல்றேன், உங்களை யாரும் தப்பு நினைக்காதீங்க. இப்ப மாடு இல்ல இல்லையா, ஒரு 2 பால் மாடு கேட்டீங்க, ஆண்டவரே 2 பால் மாடு வேணுமான்னு கேட்டீங்க, 2 பால் மாடு கொடுத்தாங்க. இப்ப தூங்கி எழும்போது என்ன என்ன தோணும், இப்ப 4 மணிக்கு எழுந்தோட என்ன தோணும், மாட்டுக்கு முதல்ல கஞ்சி வச்சுட்டு வந்த உடனே பண்ண உட்காந்துன்னு, மாட்டுக்கு கஞ்சி வச்சுட்டு வந்து நம்ம என்னத்துல உட்காந்து ஜெபம் பண்ணலாம் இல்லையா. மாடு எப்படி நெரிச்சு பார்த்துட்டு வந்து என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம் இல்லையா. கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்து என்ன செய்யலாம், முதல்ல கஞ்சி வைக்க தோணும், அப்புறம் தண்ணி வைக்க தோணும், அப்புறம் பால் கறக்க தோணும், அப்புறம் ஊத்திட்டு வந்து என்ன பண்ணலாம், அப்புறம் பார்த்தா ஊத்தி வந்து என்ன அடுத்த என்ன வரும், இந்த மாடு கொண்டு கட்டிட்டு வந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆகும்போது என்ன ஆச்சு, இப்போ நேரம், அதாவது 4 மணிக்கு ஜெபிச்சது 4:30 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, கரெக்டா ஜெபம் நின்று போச்சு. ஏன்னா 7 மணி மேல என்ன செய்ய முடியாது. வந்த உடனே பிள்ளைங்களும் அதை பார்க்கணும், சாப்பாடு செய்ய முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆக மத்த என்ன இல்லப்போ, இப்ப கத்தர் என்ன பண்ணுறாருன்னா, உன் வருமானத்துல கத்த கை வச்சிருக்க. ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இது ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன, இதுதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், அதிகாலையில நீங்க என்ன செய்யல அப்படின்னா ஆண்டவரை தேட. எப்ப தேடுறீங்க ஆண்டவரை, அதாவது வருமானம் இல்லாத போது ஆண்டவரை தேடணும். வருமானம் இல்லாத போது என்ன செஞ்சோம், ஆண்டவரை தேடணும். இப்ப வருமானம் அந்த தேர்ந்த உண்மையை பார்த்தாரு, அந்த வருமானம் கத்த நமக்கு தேவன் கொடுத்தார், வருமானத்தை கத்த நமக்கு கொடுத்தான். இப்ப வருமானம் கொடுத்த உடனே, கொடுத்த பிறகும் நம்ம கண் எப்படிதான் இருக்குன்னா, அந்த அதிகாலையில கொடுக்காத போது எவ்வளவு நேரம் இருந்து நீ ஜெபமனையோ அதே ஜெபம் இன்னைக்கு இருக்குமானா உன் வருமானம் குறையவே குறையாது, உன் களஞ்சியம் காலியா இருக்கவே இருக்கு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கொடுத்தவரை விட்டுட்டு கொடுத்தத பக்கம் திரும்பிட்டு, அதான் பிரச்சனை. கொடுத்தவரை என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம அதான் 4, 4:30, 4:45,
5:15, 5:30, 5:45, 6, 6 அப்படி போய் கடைசி ஆகி போச்சுன்னா தமிழ் ஒரு பழமொழி, கழுதை தேஞ்சி என்ன ஆகி போச்சா? அப்போ கட்டெருமை ஆகி போச்சான். என்ன ஆகி போச்சான்? கட்டெருமா தெரியும் தானே? அது கட்டெருமை கூட பண்ண சித்தெருமை ஆகி போச்சு. அது கட்டதை கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? அது என்னமாகி போச்சு? சித்தெருமாகி போச்சு இல்லையா? சின்ன எறும்பாகி போச்சு. ஆனா முதல்ல எப்படி இருந்துச்சு? கழுதையா இருந்தது, அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? சின்ன எறும்பா மாறி போச்சு. இப்ப அந்த எறும்பு இருக்குதான்னு கூட தெரியும். அந்த எறும்பு இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல. ஏன்? கொடுத்தவரை விட்டாச்சு, கொடுத்தத மேல பார்த்தாச்சு. அதான் பிரச்சனை. இப்ப கத்தனை செய்ய முடியுதுன்னா, இப்ப இந்த பார்வடி திருமண உடனே அங்க கத்த கைய வச்சிருவோம். நம்ம பார்வை சரியா இருக்கிற வரைக்கும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நம்ம பார்வை கொஞ்சம் திருமணா அதே இடத்துல நிடுவோம், அப்படியே சறுக்க ஆரம்பிச்சிருவோம். பேதற்கு நைட்டு ஃபுல்லா பயங்கர பிரச்சனை. படகுல போறோம், படகு போக மத்த 14 இப்ப வெடிகால என்ன அதிகாலை என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவங்கள தேடி வராரு. தேடி வந்தோடனே செய்யறாரு, காட்டு கடல்லாம் அமைச்சிட்டாரு. இப்போ பேதர் சொல்றாரு, நீரே ஆனா நான் என்ன செய்யறேன், உங்க இடத்துல நடந்து வரம்பா உடனே பாப்பான்ட்டார். அவர் ஆண்டவர் பார்த்து இருக்கிற வரைக்கும் அப்படி தனிமை நடந்து போயினே இருக்கிறார். தனிமை நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அப்படி காற்று பலமா இருக்கிறதை கண்டு மேல வாசிப்பா, இங்க 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 இந்த பக்கம் மேல வாசி, மேல காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அமிழ்ந்து போகிற என்ன செய்யறாரா? அது முடிக்கிற வசனம் படிமா, அது முடிக்கிற வசனம். அதற்காக இப்ப நீரே ஆனால் நான் கடமை நடக்க எனக்கு உத்தரவு கொடுன்றா. உடனே ஆண்டவத்தோட வாப்பான்றாரு. பேதுரு இறங்கி இப்ப என்ன செய்யறா? ஜலத்தை என்ன பண்ணிடலாம். அப்ப படிப்படியா முன்னேறி போயிட்டே இருக்கிறான். எப்போ? அந்த பார்வை சரியா இருக்கிற வரைக்கும், அந்த பார்வை ஆண்டவருக்கு மேல இருக்கிற வரைக்கும். இது என்ன ஆயிட்டாரு? வெடிகாலம். இது வந்து அதிகாலை. இது இப்ப சொல்ற நேரம் பார்த்தா இது அதிகாலை. இந்த அதிகாலை என்ன அப்படி கத்துற ஆண்டவரை பார்த்த உடனே அவனோட பேசுற உடனே பாப்பன உடனே அப்படி முன்னேறி போயினே இருக்கிறார். ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே இந்த பார்வை அப்படியே திரும்புது பாருங்களேன். ஆண்டவரை பார்த்த பார்வை, ஆண்டவருடைய முகத்தை பார்த்த பார்வை இப்ப என்ன போச்சு? அப்படி லைட்டா திரும்புது. பார்த்த உடனே காத்து பலமா இருக்கிறதை நீ எதை பார்த்த? எவ்வளவு நேரம்? ஆண்டவர் தானே பார்த்த. இப்ப ஆண்டவரை பார்க்க வேண்டியது தானே. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா, கொடுக்காத போது பார்த்த பார்வை கொடுத்த பிறகு இல்லை. அதான் பிரச்சனை. இங்க உங்களுக்கு சொல்றது அதுதான். என்னது? கொடுக்காத போது இருந்த பார்வை, கொடுக்காத போது இருந்த ஜெபம், கொடுக்காத போது இருந்த ஆண்டவரை தேர்னது கொடுத்த பிறகு இல்லைன்னு கத்த தீர்க்கமா சொல்றாங்க. நீங்க எப்படி தெரியாது ஜபத்து, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதிகாலை தேடுறீங்களா எனக்கு தெரியும். ஆனா கத்த தீர்க்க சொல்லதான் சொல்றேன். அதிகாலை நிறுத்தும் போது நீங்க சொன்ன வார்த்தை அதிகாலை நேரம் தட்டி எழுப்பு. அதிகாலையினுடைய ஆசீர்வாதம் என்ன? அப்ப அதிகாலை கலந்து என்ன செய்யணும்? நிரம்பணும். கலந்து இருக்கிற மகிழ்ச்சி இழக்க கூடாது. எப்ப இழக்கவும்? அது பரவாயில்லப்பா, இது நஷ்டம் போச்சுன்னா என்ன வேணும்? இப்ப நெல்லு நல்லா விளைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்றேன், பரவாயில்ல இல்லையா? இப்ப கம்பு நல்லா விளையணும்ல. நெல்லு நல்லா விளைஞ்சா அந்த கம்புல காலவாரி விட்டுடுச்சு. அப்ப என்ன ஆயிடுது? இந்த மகிழ்ச்சி இதெல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா? நெல்லுல விளைஞ்சு வந்த மகிழ்ச்சி கம்புல போயிடுச்சு இல்லையா? அது சொல்ல புரியுதானே? நெல்லு நல்லா விளைஞ்சு சந்தோஷப்பட்ட, பரவாயில்லப்பா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கத்தர் கொடுத்துட்டா சோத்திரம்பா அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? கம்பு அதே மாதிரி வந்திருந்தா சந்தோஷம் வந்திருப்போம் இல்லையா? நெல்லு நல்லா வந்துச்சு, ஆனா கம்பு நாய் போச்சு, ஏமாத்திடுச்சு, கம்பு காலை மாதிரி விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அப்ப நெல்லுல வந்த மகிழ்ச்சி கம்புல போயிடுச்சு. பத்தியா? அது கத்தோடைய ஏன் போச்சு? அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆஸ்வதிக்கப்பட்ட போது, ஆஸ்வதிக்க முன்னாடி பார்த்த பார்வை ஆசீர்வதிச்ச பின்னாடி இருக்கா? அதான் பிரச்சனை. இப்போ காத்துல கடமை நடக்காத வரைக்கும் கத்தரை பார்த்தார். யாரு? பேதுரு இல்லையா? இப்ப நடக்க ஆரம்பிச்சது யாரதான் பார்க்கணும்? கத்தரை பார்க்கணும். ஆனா பார்வை திரும்பிடுச்சு பாருங்களேன். பார்வை திரும்பிச்சு அப்படியே நின்றுட்டார். நின்னவரு அப்படி கீழே அப்படியே சறுக்க ஆரம்பிச்சுட்டார். அவ்வளவுதான், கீழே போக ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு நம்ம சறுக்க ஆரம்பிச்சோம், நம்ம இலக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பார்வை மாறி போச்சு. நம்ம பார்வை மாறிச்சுன்னா ஆசீர்வாதம் மாறிடுச்சு. பார்வை மாறிட்ட ஒரு மனுஷன் அடுத்த படிக்க கால் எடுத்து வைக்கவே முடியாது. நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ண, நீங்க என்ன வேணா முயற்சி பண்ண, ஒரு இன்ச்சு கூட என்ன வருஷம் ஒரு முன்னேற்றம் நம்ம பார்க்க முடியலையே. ஏன் பார்க்க முடியும்னா நம்ம பார்வை மாறி போச்சு. அதிகாலையில் நம்ம யார பார்க்கணும்னா கர்த்தரை பார்க்கணும். ஆபிரகாம் அதிகாலையில பார்த்தார். அவர்கள் அதிகாலையில பார்த்தார்.
பேதுரு அதிகாலையில ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. பிரச்சனையை பத்தியே அவர் பேசல. பிரச்சனையை பத்தியே காத்த பத்தியும் பேசல, கடலை பத்தியும் பேசல, அலைய ஒண்ணுமே பேசல. ஆனா பிரச்சனை எப்ப மாற்ற பார்வை மாறிச்சு பாருங்க. இப்ப அடுத்த வருஷம் படிப்பா. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு எப்ப பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா? நைட்டெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஆண்டவரை பாக்குற வரைக்கும் பிரச்சனை பெருசா தெரியல, ஏசுதான் பெருசா தெரிஞ்சிச்சு. இப்ப பார்வை மாறிச்சு பாத்தீங்களா? ஏசு சின்னதா தெரிறாரு, பிரச்சனை பெருசா தெரிஞ்சு. நீங்க நம்ம எப்ப பிரச்சனையை பத்தி நம்ம இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா? பார்வை மாறி போச்சுன்னு அர்த்தம். பிரச்சனையை பத்தி ஒரு நபர் அதிகமா பேசுறோம்னாலே நம்ம பார்வை மாறி போச்சு. பார்வை மாறி போச்சு. பார்வை மாறிச்சு. அதற்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் சொல்ல இதுக்கு முன்னாடி அதே காத்து தானே. இதுக்கு நான் சொல்ல சாயங்காலம் தான் அதே காத்து தான் இல்லையா? இப்ப இயேசு அதிகாலை ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீங்க இருந்தாக்க நான் உங்ககிட்ட வரேன் வாப்பான உடனே காத்தும் கடலும் காலுக்கு கீழே இருக்கு. காத்தும் அலையும் காத்து அவருடைய காலுக்கு கீழே கிடக்கு. ஆனா பார்வை மாறிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் மேல வந்து இவர் கீழே போயிட்டார். நம்ம பார்வை மட்டும் என்ன செய்யவே கூடாதுன்னா மாறவே கூடாது. என்ன பார்வை? அதிகாலையில் கர்த்தரை பார்க்கிற பார்வை மாறக்கூடாது. அதிகாலையில் கர்த்தரை பார்க்கிற பார்வை இன்னைக்கு நமக்கு மாறுமானால் நம்ம பிரச்சனைகள் பெருசா இருக்கும், களஞ்சியம் வெறுமையா இருக்கும், இருக்கிற மகிழ்ச்சி இழக்கும். இப்ப ஆவகம் பாக்குறோம், இருக்கிற மகிழ்ச்சி இழக்காம இருக்கணும் இல்லையா? எப்படி இருக்கிறார்? ரொம்ப காலம் கழிச்சு என்ன செய்யுது? அவர் எதிர்பார்த்தது கிடைக்குது இல்லையா? கிடைச்சோன்னு எப்படி ஆயிட்டாரு? ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இந்த சந்தோஷம் என்ன செய்யக்கூடாது? இழக்காம இருக்குன்னா ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார். 3 நாள் பயணம் பண்றான். 3ஆவது நாள் அதிகாலையில அந்த இடத்த பார்த்தாரு. நேரம் அந்த இடத்துக்கு போனாரு, எடுக்கிறாரு. கரெக்டா சொன்னா 11 வாசிமா 11 வாசி 11 12 தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். இது அடியேன் என்றான். அவர் பிள்ளையானவன் கையை போடாதே, அவனுக்கு ஒண்ணும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இதோ தனக்கு பின்னாலே புதரலை ஒரு காட்டு கடை கொம்பு சிக்கி கொண்டிருக்கிறத கண்டா அதை பிடிச்சு கண்டான். ஆபிரகாம் பிடித்து பதிலாக தகன பலியிட்டான். இப்ப ஈசாக்கு இப்ப ஆபிரகாம் என்ன ஆகி போச்சு? அந்த இருக்கிற மகிழ்ச்சி இழக்காம போயிட்டான். இருந்த மகிழ்ச்சி என்ன போச்சு? போ இழக்கல. ஏன் இழக்கல? அதிகாலை கத்த தேடினார் பார்த்தீங்களா? அதிகாலையில கத்த தேடினா இருக்கிற ஒரு மகிழ்ச்சிய நீ இழக்கவே மாட்ட. இருக்கிற மகிழ்ச்சியை இழக்காம இருக்க வழி என்ன? ஓடி ஓடி உழைக்கிறது இல்ல. அதிகாலையில் ஆண்டவர் அதிகாலையில் ஆண்டவர் என்ன பண்ணு இல்லையா? அதிகாலை ஆண்டவரை தேடி தேடி போன இல்லையா? இப்ப பேதுருக்கு அந்த கடல் மேல் நடக்குது எப்படி இருக்க மகிழ்ச்சி? கடல் மேல் நடக்குது எப்படி இருக்கும்? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு கடல் மேல அவர் மட்டும் தான் நடக்க முடியும். அவர் மட்டும்தான். யோபு சொல்றவாரு கடல் மேல நடக்க அவர் மட்டும்தான் இல்லையா? வேற யாருமே நடக்க முடியாது. ஆனா அவர் செஞ்ச அதே கதை யார் செய்யறாரு? ஆண்டவர் செய்ய மாதிரி நான் என்ன செய்யறேன்? அந்த சந்தோஷம் இல்லையா? அந்த பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷம் இழக்காம இருக்கிறன்னா உன் பார்வை மாறவே கூடாது. இருக்கிற சந்தோஷம் நீ இழக்காம இருக்குன்னா உன் பார்வை என்ன செய்யக்கூடாது? அந்த இருந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் மாறிச்சு பாத்தீங்களா? ஏன் மாறிச்சு? பார்வை மாறிச்சு, மகிழ்ச்சி மாறிச்சு. பார்வை மாறிச்சு. இப்போ ஆண்டவரை பாக்குற கண் எதை பார்த்துச்சு? பிரச்சனையை பார்த்துச்சு, போராட்டத்தை பார்த்துச்சு, ஆளவை என்னென்னமோ பார்த்துச்சு இல்லையா? அது என்னென்னமோ பார்த்துச்சு. இதை பார்த்த உடனே இந்த இருந்த மகிழ்ச்சி போயிடுச்சு. என்ன சொல்றாரு? ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்கப்பா. உடனே ஆண்டவர் திட்டாரு பாருங்க. அற்ப விசுவாசி ஏன்பா சந்தேகப்பட்டு என்ன பண்ணாரு? திட்டுறாரு இல்லையா? அப்போ இருந்த மகிழ்ச்சி என்ன போச்சு? போயிடுச்சு. ஏன் போச்சு? பார்வை மாறிச்சு. அப்ப நம்ம அதிகாலையில ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும், ஆண்டுடைய முகத்தை தேடணும். அப்படி தேடிட்டுனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்கிற மகிழ்ச்சியை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? இழக்க மாட்டோம். இருக்கிற மகிழ்ச்சியை அதிகரிக்கணும்னாலும், இருக்கிற மகிழ்ச்சி இழக்காம இருக்கனாலும் அதிகாலையில் தேடணும். இருக்கிற மகிழ்ச்சியை அதிகரிக்கணும். அதான் நீதிபதி வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்?
அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் களஞ்சியங்கள் என்ன செய்வேன்? நிரப்புவேன்னு சொல்ற இல்லையா? 20வது வசனம் 8:20, 8 நீதிமொழி 8:20, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்க முடிக்கும் அவனுடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். களஞ்சியங்கள் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். களஞ்சியம் என்ன? நான் களனை சொன்னேன் இல்லையா? அந்த களம், அந்த தானியம் கொட்டி வைக்கிறேன், அந்த களத்தை என்ன செய்வேன்? நான் நிரப்பிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் சொல்ல ஒவ்வொரு வருமானமும் அதவங்களுக்கு வர வர வினாயிட்டே இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்குமே ஒழிய என்ன செய்யாது? குறையும். சந்தோஷம் என்ன செய்யாது? குறையும். ஒரு வசனம் கட்டணக்கு ஞாபகம், அந்த வசனம் வரல. ஒரு விவசாயம் பண்ணுவார், பயங்கரமா விளைஞ்சிடுச்சு. ஒன்னே சொல்லுவார், அவரே பேசிக்குவார். ஏற்கனவே போன வருஷம் தானியமான உள்ள நிறைய கிடக்குது. உடனே அவரு பேசிக்குவார், என்ன பண்ணு, அதெல்லாம் வெளியே போட்டு இந்த தானியமெல்லாம் என்ன பண்ண உள்ள அடுக்கு. ஆத்துமாவே எப்போது என்ன பண்ணு, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு. அடுத்த ஆண்டு சொல்றது நமக்கு வேண்டாம். அடுத்த ஒரு மதிகரணம் சொல்றது அது நமக்கு வேண்டாம். இப்ப என்ன விளையுது அப்படின்னா, இருக்கிற சந்தோஷம் எப்ப அதிகரிக்கும்? அதிகாலையில் தேடினா இருக்கிற சந்தோஷம், இருக்கிற மகிழ்ச்சி அதிகரிக்கும். இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம இருக்கணும்னாலும் அதிகாலையில தேடும். இருக்கிற மகிழ்ச்சியை அதிகரிக்கணும்னாலும் அதிகாலையில் தேடும். ஆக மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கணும், மகிழ்ச்சியை அதிகரிக்கணும்னா ஒரே வழி என்ன? அதிகாலையில் கட்டணும். அப்ப அதிகாலை நம்ம ஆண்டவரை தேட விட்டுட்டோம்னா இருக்கிற மகிழ்ச்சியும் போயிடும், இல்லாத மகிழ்ச்சியும் கிடைக்காது. இல்லாத மகிழ்ச்சி என்ன செய்யாது? கிடைக்காது. இப்ப இருக்கிற மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்ன செய்யாது? முடியாது. இப்ப நெல்லுல வந்துச்சு, கம்புல போயிடுச்சு, அதுல வந்துச்சு, இதுல போயிடுச்சு, இது வந்துச்சு, இது போயிடுச்சு, அப்படி என்ன செய்யும்? ஒண்ணு வரும், ஒண்ணு போகும். அப்ப ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யாது? நிரந்தரமா வீட்டுல தங்கியிருக்கலாம். அப்ப மகிழ்ச்சியாகவே நீ வாழணும்னா ஒரே வழி சொன்னா, நீ மகிழ்ச்சியாகவே வாழணும்னா ஒரே வழி அதிகாலையில் ஆண்டவரை தேடும். அப்ப அதிகாலை ஆண்டவர் தேட நேரத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? மாத்திரவே. எந்த வேலை வேணா இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு ரொம்ப அது பரவாயில்ல, எப்பயாவது ஒரு நாள் பரவாயில்ல. ஆனா ரெகுலரா, அதாவது தவிர்க்க முடியும்னா தவிர்க்க. நான் சொல்றேன், 4 மணிக்கு தான் மாடு கஞ்சி வச்சா கஞ்சி வைக்க முடியுமா? எல்லாம் வைக்க முடியாதா? வைக்கலாம் தானே. நான் சொல்ல 1/2 மணி நேரம் ஜோமணி போய்க்க நான் நினைக்கிறோம், அது செஞ்சுட்டு இது பண்ணலாமே, அதை செஞ்சுட்டு வந்து அதுவா இது பண்ணும் போது இதுதான் எனக்கு மாடா ஆண்டவராடா என்ன சொல்லலாம்? அந்த பக்கம் மாடு, இந்த பக்கம் ஆண்டவர் சொல்றாரு. மாடு பால் காசு வேணுமா வேணாமா? பால் காசு உனக்கு வேணுமா வேணாமா? நீ கரெக்டா இப்ப வந்து பார்த்து கஞ்சி வச்சாதான் நான் பால் ஒழுங்கா கரப்பான்னு சொல்லுது. ஏன் சொல்ற? இல்லம்மா நீ ஜோமன்னு நான் பாலை காசு வைக்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிதான் தோத்துறேன் இல்லையா? ஐயோ இப்போ கஞ்சி வச்சாதான் மாடு என்ன செய்யும்? கொஞ்ச நேரமாவது அது உடம்புல ஊறி 4 மணிக்கு ஒரு 2 கறக்குமே, அதனால என்ன பண்ணிட்டு வந்துடலாம், அதை வச்சுட்டு இப்படி வந்துடலாம்னு போனீங்கன்னா அவரு பாப்பா. சரியா? அப்ப என்ன விரும்பணும்? அதான் விஷயம், அதுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணு? அதிகாலை ஆண்டவர், அதிகாலையில ஆண்டவர் கண்ணுல மூடுவோமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைப்பீரையா. ஆனந்த மலையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடணும். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். அதிகாலையில ஆண்டவரை தேடணும் ஆரம்பத்துல. ஆனா இன்னைக்கு அதிகாலையில ஆண்டவரை தேடுறதை விட அடுத்தபடி பார்த்துட்டு வந்து ஆண்டவரை தேடலாமேன்னு ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்கு வருது. ஒண்ணு அந்த எண்ணம் வந்திருக்கணும், இல்ல அந்த எண்ணம் இனி வரப்போகணும். அதை முடிச்சுட்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், இதை பார்த்துட்டு வந்து ஜெபம் பண்ணலாம், இது போயிட்டு வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் உனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு. ஒண்ணு அந்த எண்ணம்
வந்துட்டு இருக்கணும், இல்ல இனி அந்த எண்ணம் வரப்போகணும். ரெண்டுல எதுவும் நடக்குங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துடணும். இந்த காரியம் வந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கான ஒரு நாள் ஓகே பரவாயில்ல, அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் பரவாயில்ல. ஆனா தினந்தோறும் தவிர்க்க முடியும்னா, ஜெபத்தை தடுக்கிறவர் எந்த காரியத்தை தவிர்க்க முடியும்னா தவிர்த்துரு. அது எந்த காரியமா இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமான காரியத்தை நம்ம கண்ணுல காட்டி தேவ சமூகத்தை விட்டு விலக வச்சு உன் மகிழ்ச்சியை பறிச்சிடும். உன் மகிழ்ச்சியை பறிச்சிடும். உன் மகிழ்ச்சி பறிச்சிடும். மகிழ்ச்சி பறிக்கப்படாம இருக்கணும்னா அதிகாலை நம்ம கர்த்தரை தேடும். மகிழ்ச்சியா இருக்கிற இது இழக்காம காத்துக்கோ. இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம காத்துக்கோ. எப்ப இழப்பம் தெரியுமா? அதிகாலை ஆண்டவரை தேடாத விட்டுட்டனா அந்த மகிழ்ச்சி போயிடும். பேதுரு பாருங்க, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. கர்த்தருடைய கொஞ்சம் இப்படி திருமணம் உடனே அந்த மகிழ்ச்சி உடனே போயிடுச்சு. வாரக்கணக்கு மாச கணக்குல அன்னைக்கு அப்பவே மகிழ்ச்சி போயிடுச்சு. அப்பவே மகிழ்ச்சி போயிடுச்சு. அப்பவே போயிடுச்சு. நம்ம மகிழ்ச்சி போகாம இருக்கணும்னா நம்ம கவனிச்சுக்கணுங்க. இல்லாத மகிழ்ச்சி கூட அப்புறம் பரவாயில்ல, ஆனா இருக்கிற மகிழ்ச்சிய இழக்காம பாத்துக்கோ. இருக்கிற மகிழ்ச்சியை இழக்காம பாத்துக்கோ. மகிழ்ச்சி எப்படி அதிகரிக்கணுமோ அது பார்த்துக்கோ. இது ரெண்டையும் பார்த்துட்டுனா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாவே வாழலாம். மகிழ்ச்சியாவே வாழலாம். ஒரே வழி, அதிகாலையில ஆண்டோட முகத்தை தேடு. அது எழுந்தவன ஆண்டோட முகத்தை தேடு. அதிகாலை ஆண்டோட முகத்தை தேடிடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசை வச்சு கொடுப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல அதிகாலையில நாங்க தேடுறதுக்கு சங்கடப்பட்டிருக்கலாம், இல்லாத முடிச்சு இப்படி பண்ணி ஏதோ நினைச்சிருக்கலாம். இதுதான் எங்க மகிழ்ச்சி இழக்கிறதுக்கு காரணம்னா, எங்க வருமானம் குறையறதுக்கு காரணம்னா, எங்க களஞ்சியங்கள் வெறுமையாகிறதுக்கு காரணம்னா, இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இது அப்படி இல்லாம நாங்க எப்பவும் போல அதிகாலையில நாங்க ஆண்டவரை தேட எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி, கிருபை கொடுங்க. இன்னும் அப்படி தேடுவேன், என்னை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. இருக்கிற மகிழ்ச்சியை இழக்காம காத்துக்கவும், இல்லாத மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்க வீடுகளுக்குள்ள கொண்டு வரவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி வழி நடத்துங்க. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன், நாமத்தை மையப்படுத்தும். ஒரு நாள் மகிழ்ச்சி இழக்காம காத்துக்கோங்க சாமி, காத்துக்கோங்க. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன், நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.